உசேன் மியாவோடது ஒரு தந்தூரி கடை இருந்தது. அவரு ரொம்ப நல்லா செய்வாரு, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாவ் உசேன் பாய், என்ன டேஸ்ட்! இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நன்றி நன்றி. உசேன் மியா ஒவ்வொரு மாசமும் 20,000 ரூபாய் சம்பாதிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாரு. அவரு ரொம்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதனால உசேனோட அம்மா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உசேனோட அம்மாக்கு ஒரு பொண்ண ரொம்பவே பிடிச்சு போகுது, அஃப்ரின். அஃப்ரின் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லா படிச்சிருப்பா, ரொம்ப நல்லா சமையல் செய்வா. சில மாதங்களுக்கு பிறகு உசேன் மற்றும் அஃப்ரின்க்கு நிக்கா நடக்குது. அப்புறம் அஃப்ரின் வீட்ல எல்லா வேலையும் செய்வா. ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சா. இல்லனா வீட்டு வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியதா வந்துச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உசேனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அஃப்ரின் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு. உசேன் தந்தூரி ரொம்ப நல்லா செய்வாரு. அது ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. அவரு தந்தூரி செஞ்சாலே போதும், 4 பக்கமும் அந்த வாசனை தூக்கும், ஜனங்க வந்து சேர்ந்துருவாங்க சாப்பிட. அட, என்ன ஒரு வாசனை! எனக்காக நீங்க ஒரு லெக் பீஸ் கொடுங்க, இப்பவே பண்ணி கொடுக்கறேன்னா. எப்பவுமே அவங்க கடையில கஸ்டமர்ஸ் தந்தூரி சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. சடனா ஒரு நாள் டிவில ஒரு பயங்கரமான நியூஸ் வந்தது. அக்கம் பக்கம் எல்லா ஊர்லயும் பறவை காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கிறதால கோழி பண்ணை எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இந்த தடவை பறவை காய்ச்சல் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. சிக்கன் சாப்பிட்றவங்களாம் இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி நாங்க கேட்டுக்கிறோம். டர்க்கியை வென்டிலேட்டர்ல வைக்க வேண்டிய அவசியத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். சிக்கன் சாப்பிட வேண்டாம்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். யா அல்லாஹ், இப்ப என்ன பண்ண போறோம்? பறவை காய்ச்சல் இருக்கிறதால யாருமே தந்தூரி சாப்பிட மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது கண்டிப்பா நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடை திறக்கிறதா வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குடும்பத்துல எல்லாருமே ஒடிஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சாயந்தரமான உடனே அவரு கடைக்கு போறாரு. கடைக்கு போனா அங்க ஒரு கஸ்டமர் கூட வரல. அவரு பெஜாராயி உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அடடா, நிறுத்துங்க, உங்களுக்கு தெரியாதா? 4 பக்கமும் பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. எல்லா சிக்கன் கடையும் மூடணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இங்க பாருப்பா, நீ நாளையில இருந்து கடை திறந்தீன்னா உனக்கு எதிராக கேஸ் போட வேண்டியதா இருக்கும். இல்ல சார், நான் திறக்க மாட்டேன். உசேன் கடைய சாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒன்னும் யோசிக்காத உசேன், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். சீக்கிரமே இந்த பேர்ட் ஃப்ளூ எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், சரியா? நீ சீக்கிரமா உன்னோட வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. உசேன் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனா அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா சரியாதான் சொல்றாங்கன்னு. இன்னும் கொஞ்ச நாளையில பேர்ட் ஃப்ளூ எல்லாம் போயிடும், மறுபடியும் தந்தூரி விற்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு மாசத்து வரைக்கும் தந்தூரி கடையை அவங்க மூடிதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் டிவில ஒரு நல்ல நியூஸ் வந்தது. பறவை காய்ச்சல் குறைஞ்சிட்டு இருக்குன்னு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. எல்லா கோழிகளும் இப்போ ஆரோக்கியமா இருக்கு. இப்போ இது ஒரு பெரிய நியூஸ். இனிமே நீங்க பயப்படாம சிக்கன் சாப்பிடலாம். இத கேட்ட உடனே உசேன் மற்றும் அவங்க குடும்பத்து ஆளுங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. நான் இன்னைக்கே போய் கடையை திறக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கே நம்ம கடை திறந்துடலாம். நாம எல்லாம் ரெடி பண்ணலாம். உசேன் மற்றும் அஃப்ரின் அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறமா உசேன் கடை திறக்கிறாரு. அவரு என்ன யோசிச்சாருன்னா, அவங்க கஸ்டமர்ஸ் ஓடோடி வருவாங்கன்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா யாருமே வரல. அப்பதான் உசேன் ஒரு பழைய கஸ்டமரை பாக்குறாரு. அண்ணா, வாங்க வாங்க, வந்து தந்தூரி சாப்பிடுங்க. இல்லப்பா, இன்னும் பறவை காய்ச்சல் குறையவே இல்ல. அட, அப்படிலாம் இல்லப்பா, நியூஸ்ல சொல்லியிருக்காங்க பறவை காய்ச்சல் இப்போ குறைஞ்சிருக்காமா. என்ன வேணாலும் இருக்கட்டும், என் வீட்டுல நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் வீட்டு ஆளுங்களா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கஸ்டமர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு.
அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து இதே மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, ஆனா ஒரு தந்தூரி கூட அவரை விக்கவே இல்ல. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவரு கடைக்கு போவாரு, ஆனா ஒரு தந்தூரி கூட அவரால விக்க முடியல. இத பத்தி அவரை யோசிச்சுக்கிட்டே அவரு தலைய பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. அப்ப அவங்க மனைவி அஃப்ரின் அங்க வந்தாங்க. அவ்ளோ யோசிக்காதீங்க, எல்லாமே சரியாயிடும். பறவை காய்ச்சல் குறைஞ்சதும் எல்லாமே சரியா போயிடும்னு நான் யோசிச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. கடையோட வாடகை, வீட்டு செலவு, இதெல்லாம் எப்படி பாக்குறது? அஃப்ரின் கொஞ்ச நேரம் யோசிச்சு, என்னங்க நம்ம வேற ஏதாவது விக்கலாமா? அப்படி வித்தா கூட நமக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. தந்தூரி கடையில வேற என்ன விக்க முடியும்? ஆமாங்க, கோழி இல்லாத தந்தூரி செய்யலாமே. என்ன, கோழி இல்லாத தந்தூரியா? இது எப்படி சாத்தியம்? இப்பவே சொல்றேங்க அப்படின்னு சொல்லி அஃப்ரின் அவளோட போன்ல இருந்து ஒரு வீடியோவை காட்டுறா. என்னங்க, இந்த வீடியோல அவங்க மேகிய வச்சு தந்தூரி செய்யறாங்க. இதுக்கு பேரு தந்தூரி மேகி. இந்த மேகி சாப்பிடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குதுங்க. இத செய்யறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உசேனுக்கு ஒரு புது வழி தெரிஞ்சது. அவரு கடைக்கு போனாரு. அப்புறம் அந்த தந்தூரி டப்பாவை நல்லா கிளீன் பண்ணி தந்தூரி பண்றத ஆரம்பிக்கிறாரு. அட, என்னப்பா இதெல்லாம்? இது புதுசு. இது தந்தூரி மேகி. தந்தூரி மேகியா? இது என்னமா புதுசா இருக்கே, கொஞ்சம் பண்ணி கொடுப்பா. உசேன் தந்தூரி மேகி பண்றதுக்கு ரெடி பண்றாரு. அவரு மேகிய ஒரு பானைக்குள்ள போடுறாரு. வெஜிடபிள்ஸ் போட்டாரு, அதுக்கப்புறம் மசாலா போட்டாரு. அப்புறம் அந்த பானைய மூடி அத தந்தூரிக்குள்ள வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பானையை எடுத்து அதுல இருந்து சுட சுட மேகிய அவங்களுக்கு தராங்க. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கஸ்டமரை பார்த்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் தந்தூரி மேகி சாப்பிடறதுக்கு வராங்க. அவரு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு ருசியா இருந்தது. மொத நாளே அவரு நல்லா சம்பாதிக்கிறாரு. அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க குடும்பத்தாளுங்க கூட சந்தோஷப்படுறாங்க. அன்னில இருந்து தந்தூரி மேகி வியாபாரம் ரொம்பவே நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அவரோட இந்த தந்தூரி மேகி எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடியை விட இப்ப அவரு ரொம்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அஃப்ரினோட ஒரு ஐடியா அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. சொல்லுவாங்கல்ல, எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு.